நம்மோடு தற்போது தொலைபேசி வாயிலாக அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ராமன் அவர்கள் இணைகின்றார். டாக்டர் சுமந்த், பெரும்பாலும் இப்போ தெலுங்கு தேசமும் ஐக்கிய ஜனதா தளமும் இரண்டு பேருமே அவங்க வந்து அவங்களுடைய ஆதரவை கொடுத்துருவாங்க இந்த கூட்டத்திலே அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அது அப்படியே தொடரும் நினைக்கிறீங்களா? அடுத்த சில நாட்கள்ல இன்னும் மாற்றங்கள் நம்ம பார்க்க போறோம் நினைக்கிறீங்களா? இல்ல, அதாவது அவங்களுடைய டிமாண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது இந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு தெரியல. அதனால வந்து உறுதியா என்ன டிமாண்டா இருந்தாலும் பெரும்பாலான டிமாண்ட்ஸ வந்து இந்த பிஜேபி வந்து விட்டு கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை அவங்களுக்கு. அதனால ஏன்னா ஒரு வெறும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஆட்சியை அமைச்சிட்டு அதுக்கப்புறம் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை வாக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அது துவக்கமே வந்து சரியா இருக்காது. மைனாரிட்டி கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும், அதை ஏத்துக்க மாட்டாங்க. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒருவேளை தெலுங்கு தேசமோ ஐக்கிய ஜனதா தளமோ பிரச்சனை உண்டாக்குனா கூட யாராவது ஒருத்தர் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அவங்க அதாவது ரெண்டு பேரும் தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும் தவிர ஒருவேளை தெலுங்கு தேசம் வெளியேறிட்டாங்கன்னாக்க பிரச்சனை வராது. ஐக்கிய ஜனதா தளம் மட்டும் வெளியேறினா கூட பிரச்சனை வராது. ஏன்னா மத்த இந்த ஒரு சீட் இருக்கிற கட்சிகள்லாம் நிறைய இருக்குது, அவங்களெல்லாம் வச்சு பிடிச்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிடலாம். பட் ரெண்டு பேரும் வந்து பிரச்சனை உண்டாக்குனால்தான் இது வந்து ஒரு சிக்கல் வரும். அந்த மாதிரி வரும், உடனடியாக வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஏதாவது ஒண்ணு காபல் பண்ணிட்டு பிஜேபிக்கு என்ன நோக்கம் என்றால், பிஜேபி விட்டுடுங்க, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களுக்கும் நோக்கம் உடனடியாக பதவி பிரமாணம். அதுதான் அவங்களுடைய எய்ம். ஏன்னா பாஜகவிலேயே அப்புறம் நாளைக்கு குரல் வரக்கூடாது இல்லையா? அவங்களுக்கு எதிர்த்து குரல்கள் வருவதற்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு இது வந்து நிதின் கட்கரி பிரதமர் ஆக வேண்டும்னு மகாராஷ்டிரால சில பாஜக தொண்டர்கள் இது பேனர் வச்சுட்டு நிக்கிறாங்க. நேற்றில இருந்தே அது பேசப்படுது இல்லையா? சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ நாங்க ஆதரிக்கிறோம் ஆனா மோடி இருக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப அதுக்கு வேற ஆப்ஷன் இருக்கான்றது நேற்றில இருந்தே பேசப்படுது. நீங்க இதுவரைக்கும் ஒரு முறை கூட சந்திரபாபு நாயுடுவோ நிதிஷ்குமாரோ மோடி தலைமையில் ஆட்சி அமையும் அதற்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம், இந்த மீட்டிங்க்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படிங்கிற ரீதியா தான் அவங்க சொல்லிருக்காங்களே தவிர மோடி இவங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு நியூஸ கசிய விட்டுட்டாங்க. 8ஆம் தேதி 3ஆம் மணிக்கு பதவி. சோ அது வந்து அவங்களுடைய அந்த they want to bulldoze their way into the swearing. அதுதான் அவங்களுடைய முதல்ல பிரதமரா பதவி ஏத்தலாம், அப்புறம் மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஏன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு டிலே ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவர்களுக்கு எதிராக பாஜகவில் குரல்கள் வரும், அலையன்ஸ்ல குரல்கள் வரும். அதை அவாய்ட் பண்றதுதான் இன்னைக்கு என்டிஏ மீட்டிங்ல அவங்க எய்ம் என்ன. நீங்க இதெல்லாம் கேக்குறீங்களா? சரி கொடுத்துருவோம், முதல்ல பதவி பிரமாணத்துக்கு வந்துருங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அதுதான் அவங்களுடைய டார்கெட். பட் இது அப்படியே ஒரு கூட்டணி ஆட்சி அமையும் என்றாலும் கூட இது வந்து கடந்த 10 ஆண்டுகளாக தனி மெஜாரிட்டியோடு ஆட்சி நடத்திய பிஜேபிக்கு, குறிப்பா மோடி அமித்ஷா அவர்களுக்கு இது ஒரு புது களம் இல்லையா? அவங்களால ஒரு வாஜ்பாய் மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியை கொண்டு போக முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அந்த டிப்ளமசி அவங்களுக்கு இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இல்ல சோகா, நீங்க 2001 திரு மோடி அவர்கள் பிரதமர் முதலமைச்சரான குஜராத் முதலமைச்சரான காலகட்டத்தில் இருந்து நீங்க பாத்தீங்கன்னா 2002 இருந்து பாத்தீங்கன்னா கூட அவர்களுடைய ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங்கே இதேதான். அவங்க ரெண்டு பேரும் எடுக்கிற முடிவு தான், வேற யாரும் முடிவு எடுக்கிறதுக்கு குஜராத் ஸ்டேட்ல இருந்தாலும் சரி வேற பிரதமர் ஆன பிறகும் அவர்களுக்கு ஒரு கன்சென்சஸ் பில்ட் பண்ணி ஒரு 5 பேரோட ஆலோசித்து அவர்கள் முடிவையும் ஏற்றுக்கொண்டு அந்த மாதிரி பண்ணி பழக்கமே கிடையாது. அது முடியுமா, சாத்தியமாங்கிறதே எனக்கு சந்தேகம் தான். அந்த அடுத்த 5 ஆண்டுகள்ல உரசல்கள் எதிர்பார்க்கலாம்ங்கிறது உங்களுடைய கணிப்பு? நாயுடு என்னுடைய கணிப்பு இப்ப எப்படியாவது ஒரு அரசை அமைத்து விட்டு அதற்கு பிறகு வழக்கமாக செய்யும் கட்சிகளை உடைச்சு எதிர் அணியில இருக்கிறவங்க வாங்கி ஏதாவது அந்த மெஜாரிட்டியை பெருசு பண்றதுக்கு முயற்சி செய்யலாம். ஆனால் அந்த டைம் தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப குரூஷியலா இருக்கும். ஏன்னா அப்போ வந்து எதிர்ப்பு வலுவான எதிர்ப்பு வந்தால் அப்போ அந்த அரசுக்கு ஆபத்து வரும். அந்த டைம் தான். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்ப எப்படியாவது புல்டோஸ் பண்ணிட்டு பதவி பிரமாணம்
பதவி ஏத்துருவான். ஏத்துக்கிட்டு ஒரு 6 மாதத்துக்கு பிறகு இந்த பிரச்சனைகள் வர தொடங்கலாம். பட் இந்தியா கூட்டணியுடைய பார்வையில இருந்து கேக்குறேன், அவங்களோட பார்வையில இருந்து இப்போ சரத்பவார் ரீச் அவுட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள்லாம் வருது. சந்திரபாபு நாயுடுவை இவர் தேஜஸ்வி சொல்றாரு, பாருங்க நிதிஷ் பாபு எங்க கிட்ட வந்துருவாருன்னு சொல்றாரு. சோ அந்த மாதிரி சில ரீச்சிங் அவுட்லாம் இருக்குங்கிறத பாக்குறோம். பட் அவங்க வந்து நாயுடுவையோ நிதிஷையோ சேர்த்து இப்போ அவர்கள் ஒரு ஆட்சி அமைக்க முனைப்பது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு சரியான முடிவா இருக்குமா, இல்ல ஆப்போசிஷன்ல இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்து அவதானித்து அடுத்த கட்டம் நகர்வது ஒரு சரியான முடிவா இருக்குமா? இல்ல, அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்ப ஆட்சி அமைக்க முயற்சிப்பதே வந்து ஒரு அபத்தமான ஒரு ஸ்டெப் ஆயிடும். ஏன்னா எத்தனை கட்சிகள், கிட்டத்தட்ட ஒரு 20 கட்சிகள் சேர்ந்தாலும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும். சோ அது வந்து ஒரு ஸ்திரமான ஒரு அரசு கொடுக்கிற ஒரு நிலைமையிலே இருக்காது. சோ நிச்சயமா வந்து இத ஒரு ட்விஸ்ட், சந்திரபாபு நாயுடு வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்து நீங்க பிஎம் இருங்கன்னு ஆஃபர் பண்ணி ஏதாவது பண்ணலாம். பட் அண்ணா கூட உங்களுக்கு 20-22 கட்சிகளை வைத்து கூட்டணி நடத்துவது கடினம். அத்தனை கட்சியை வச்சு பிரதமரா இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கணுமே. அது எனக்கு ஆந்திரால இவ்வளவு பெரிய மெஜாரிட்டி இருக்கு, அதை விட்டுட்டு நான் ஏன் வருவேன்னு கேட்டார்னா. ஆமா, அது ஒன்று இருக்கிறது. பட் அதை விட முக்கியமாக இந்தியா கூட்டணி வந்து இந்த கூட்டணி அரசு தன்னுடைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் உடைய வெயிட்ல விழுந்துருமா? ஆனால் அவர்கள் இன்னொன்று பார்க்கணும், திருப்பியும் திரு மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்து விட்டால் அவர்களுடைய மெத்தட்ஸ் எல்லாருக்கும் தெரியும். சோ அந்த மெத்தட்ஸை வச்சு அவங்க எப்படியாவது உடைச்சு கிடைச்சு எதிர்கட்சிகள் எல்லாம் சின்ன பின்னமாக்கிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் நிச்சயமா இந்தியா கூட்டணிக்கு இருக்கும். சோ அதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.